ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு திவ்யாஸ் அட்வென்ச்சர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் திவ்யா அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஐஒய் ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரிப்பன் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு லைட்டர், ஒரு சிசர். இப்போ இந்த மாதிரி ரிப்பனை வந்து 8 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு 12 பீசஸ் கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டில் லைட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து இது கேண்டில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 12 பீசஸ் கட் பண்ணதுக்கப்புறம் வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 சைடுமே ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 கார்னர்ஸ் இருக்குது இல்லையா, சைடில் 2 கார்னர்ஸ் இருக்குது இல்லையா, அதையுமே ஒன்று சேர்க்கணும். இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டரில் நெருப்பு காட்டி அந்த இடம் ஹீட் பண்ணி அமுக்குனிங்கன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். இது வந்து லைட்டர் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால சின்ன பசங்க யாராவது இதை ட்ரை பண்ணாதீங்க. பேரண்ட்ஸோட கைடன்ஸ் எல்லாமே இதை கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பீஸுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இது வந்து பெட்டல்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 12 பீசஸ் வந்து ரெடி பண்ணணும். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரோசஸ் வந்து அழகாக நம்ம வந்து பொக்கே பண்ணலாம், அப்படி இல்லைனா ஃப்ளவர் வாஸில் வைக்கிற மாதிரி பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 12 பீசஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஹாட் க்ளூ கன் இருக்குது இல்லையா, அதை வச்சு நான் வந்துட்டு இதை வந்து ரோஸ் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி மரக்குச்சி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குச்சிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். சைடில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒரு பெட்டலையும் ஒட்டிக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்துட்டு ரொட்டேட் பண்ணும்போது அது ஒரு அழகான ஒரு ரோஸ் மாதிரி வரும். ஸோ நான் இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரியே க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஹாட் க்ளூ கன்னில் பண்ணால் இது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் டக்குன்னு ஒட்டுறதுக்கு. மற்ற க்ளூலாம் கொஞ்சம் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ ஹாட் க்ளூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேண்டியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கிறேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சைடு ஒட்டிட்டு அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி இதை ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தோம்னா அழகான ஒரு ரோஸ் கிடைக்கும். இதில் நீங்கள் வந்து ஹேர் கிளிப்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து இது சும்மா ஒரு ரோஸ் மாதிரி பண்ணுறேன். ஏதாவது டெக்கரேஷனுக்கு இல்லைனா ஃப்ளவர் வாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அழகான ரோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரோஸ் நம்மளுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் இது அடியில் வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்கிற ரிப்பன் வச்சுட்டு ஸ்டெம் க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை ரெடி பண்ணுறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் லென்த்தில் வந்து கட் பண்ணிவிட்டு க்ளூ கன் அப்ளை பண்ணி அதை அப்படியே வந்து ஒட்டிக்கிறேன். என்கிட்ட க்ரீன் டேப் இல்லை. ஆக்சுவலாக க்ரீன் டேப் வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ஃபினிஷிங் வந்து பக்காவாக வரும். என்கிட்ட அந்த ரிப்பன் தான் இருந்துச்சு, ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மீதி இருக்க அந்த கிளாத்தை வந்துட்டு ரிப்பனை வந்துட்டு லீஃப் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி லீஃப் மாதிரி கட் பண்ணி சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி போட்டு அதை வந்து இந்த ஸ்டெம்முக்கு அடியில் விட்டோம்னா அழகாக லீஃப் மாதிரி இருக்கும். ரோஸ் சைடில் 2 லீஃப் மாதிரி. அடியில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்க வேண்டியதான். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ரோஸ் ஃப்ளவர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, பொக்கேயில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ளவர் வாஸில் வைக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான், நம்மளுக்கு என்ன மாதிரி இது யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் கிளிப்ஸில் கூட இதை வந்து இந்த ரோஸ் ரெடி பண்ணி அடியில் வந்து ஹேர் கிளிப்பு ஒட்டலாம். ஸோ வந்து பார்க்கவே ரொம்ப வந்து அழகாக இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Until then we will meet you in the next video. Tata bye bye from Divya.